சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த ரிஷபம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துல இரண்டாவது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கிர பகவான் ஆவார். ரிஷபராசிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். ரிஷபராசிக்காரர்கள் பாருங்க, ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ள ஆட்சி பலம், துலா ராசியில சுக்கிரன் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம். அதே போல தேவகுருவான குரு பகவான் வீட்டுல மீன ராசியில பாருங்க சுக்கிரன் உச்ச பலமும், அதே போல புதன் வீடான கன்னியில சுக்கிரன் நீச்ச பலமும் பெறுவார். அதே போல ராசிக்குள்ள சந்திரன் பாருங்க உச்ச பலம். ரிஷபராசிக்கு ஒரு தனித்தன்மை அப்படின்னா சந்திரன் ராசிக்குள்ள உச்ச பலம் தான். சந்திரன் உடல்காரகன், மனோகாரகன். அவர் ராசிக்குள்ள உச்ச பலங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பாருங்க, குரு பகவானுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம் இந்த சுக்கிரன். இப்ப தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் பாருங்க குரு பகவான். அதே போல அசுர குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன். அதே போல சகல கலைகளுக்கும் காரகன் பாருங்க இந்த சுக்கிரன். இந்த இசை, நடனம், நாட்டியம், சங்கீதம், சிற்பம், கவிதை, இலக்கியம் இதெல்லாம் அதிக ஆர்வம் உடையவர்கள் பாருங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதே போல ரிஷபராசிக்காரர்கள் என்னைக்குமே இளமையான தோற்றம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அழகுக்கு இவர்கள் தான் அளவுகோல், அழகுக்கு இவர்கள் தான் இலக்கணம். செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அதாவது கட்டுமஸ்தான உடல்வாகு கொண்டவர்கள். ஏன் அப்படின்னா ரிஷபராசியினுடைய உருவம் பாருங்க காளை. காளை எப்போதும் கட்டுடல் கொண்டதாக இருக்கும். அப்ப ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் பாருங்க அந்த உடல் பலம், அந்த ஆரோக்கிய பலம் இதெல்லாம் இருக்கும். அந்த அழகுக்கு குறைவு இருக்காது. தங்களை அழகுபடுத்துவதில் எப்பொழுதும் முன்னிலை வைக்கக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல ஆயக்கலை 64ல ஏதாவது ஒரு கலைகள்ல அதிகம் தேர்ச்சி கொண்டவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதே போல பணம் சம்பாதிக்கிறதுல குறியாக இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை வசியப்படுத்தி மற்றவர்களை பாருங்க சந்தோஷப்படுத்தி இவர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு வேலைக்கு போறத அதிகமா விரும்ப மாட்டார்கள். சொந்த திறமைங்கிறது இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் அதிகம் படிக்கலனாலும் பாருங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களை. ஏன் அப்படின்னா இங்கதான் சந்திரன் உச்சம். அப்ப அறிவுத்திறன் இருக்கும், அந்த எப்போதும் ஒரு தெளிவு இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள்ட்ட. அப்ப எப்போதும் பாருங்க ஒரு அழகுங்கிறது ரிஷபராசிக்காரர்கிட்ட என்னைக்குமே இருக்கும். அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பாருங்க லட்சுமி தேவியின் புதல்வன். அப்ப இவர்கள் எப்போதுமே லட்சுமி யோகம் கொண்டவர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், வாகன யோகம் உடையவர்கள், பூமி யோகம் உடையவர்கள், நல்ல கட்டிட யோகம் உடையவர்கள். அப்ப வாழ்க்கையில இந்த உலகத்துல பிறந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல எப்போதும் பாருங்க ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல நீர் சம்பந்தப்பட்ட யோகம் உடையவர்கள், எலக்ட்ரானிக் சார்ந்த துறையில அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், ஜவுளி சார்ந்த துறைகள்ல அதிகம் இருக்கக்கூடியவர்கள். அதே போல பாருங்க மற்றவர்களை அழகுபடுத்துவதில் உள்ள துறைகள்ல அதிகம் இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசிக்காரர்கள். கடின உழைப்பாளிகள் பாருங்க வாழ்க்கையில எப்போதும் பாருங்க. அதுவும் இன்னும் சொல்ல போனா எந்த தொழில இருந்தாலும் அந்த தொழில ஒன்றி அந்த தொழில ஒரு பிடிப்போடு இருந்து அந்த தொழிலை நடத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதே போல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே பாருங்க விழிக்கக்கூடியவர்கள். இப்ப ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பாருங்க விடிவெள்ளி என்று அழைக்கக்கூடியவர்கள். அப்ப காலையில அடிவானத்துல பாருங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளி முளைக்கும். அப்ப ரிஷபராசிக்காரர்களும் பாருங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழக்கூடியவர்கள். காலையிலே பாருங்க அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிற திட்டங்களை வகுக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல வீரத்தை விட விவேகத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். நிலையான புத்தி உடையவர்கள். அதே போல காதல் வயப்படக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதுமே அந்த பாருங்க அந்த வசீகரங்கிறது இருக்கும். இளமையிலேயே அந்த வசீகர தோற்றத்தினால மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கட்டுப்பட மாட்டார்கள். அன்புக்கு அடிபடிவார்களை தவிர ஆணவத்துக்கு
அடிபணிய மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல தெய்வத்து மேல அதிகம் நம்பிக்கை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல புகழை விரும்ப மாட்டார்கள், திறமையை தான் அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல மாறுபட்ட கோணத்துல சிந்திக்கக்கூடியவர்கள். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை விட எப்போதும் ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை எளிதில் அணுகக்கூடியவர்கள், இந்த உலகத்துல பிறந்து எப்போதும் சந்தோஷமாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவா நம்முடைய ஜாதகத்துல பாருங்க 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம்லாம் மறைவு ஸ்தானம். இதுல 3ஆம் இடம் பாருங்க பாதி மறைவு ஸ்தானம், 6ஆம் இடங்கிறது முக்கால் மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் 12ஆம் இடம்லாம் முழு மறைவு ஸ்தானம். அப்ப இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் பாருங்க ஆதிபத்திய ரீதியிலும் பாருங்க ரொம்ப கொடுமையான ஆதிபத்தியங்கள் கொண்டது. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, அதே போல எதிரிகள், எதிர்ப்பு, தவறான திட்டம், தவறான முடிவு, இதெல்லாம் சொல்றது 6ஆம் இடம். அப்ப ஒரு ராசிக்கு 6வது ராசி என்னைக்குமே நமக்கு அவர்கள் ஒத்து வர மாட்டார்கள், அவர்களால் நமக்கு பிரச்சனை வரும். அப்ப ரிஷபராசிக்கு 6வது ராசி யாரு? துலா ராசி. துலா ராசிக்காரர்களால் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதி ஒன்னா இருக்கு, அதனால திருமணம் செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும், ஒருவருக்கு ஒருவர் ஒத்து வராத தன்மை இருக்கும். 2 பேருக்குள்ள ஒரு எப்போதும் ஒரு பகை உணர்ச்சி தெரிகிற மாதிரி தெரியும், மனசுக்குள்ள தெரியும். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 6வது ராசியான துலா ராசிக்காரர்கள் அவ்வளவு ஒரு ஒத்து வரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால 6வது ராசியை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடனை பத்தி சொல்லக்கூடியது, நோயை பத்தி சொல்லக்கூடியது, வழக்கை பத்தி சொல்லக்கூடியது, எதிரிகளை, எதிர்ப்புகளை, தவறான முடிவுகளை சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அப்ப என்னைக்குமே ஒரு ராசிக்கு 6வது ராசி என்னைக்குமே அந்த அளவுக்கு சிறப்பு தராது. அதே போல 8ஆம் இடங்கிறதும் பாருங்க ஒரு ராசிக்கு 8வது ராசியும் ஆகாத ராசின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இட ஆதிபத்தியங்களும் பாருங்க கொடுமையான ஆதிபத்தியங்கள். இப்ப 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீராத நோய், தீராத விவகாரம், தீராத பிரச்சனை, அதே போல கோர்ட்டு கேஸ், வழக்கு, வில்லங்க, சிக்கல், அதே போல அடிபடுறது, தற்கொலை பண்ணிக்கிறது, விபத்து ஏற்படுறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளை சொல்லக்கூடியது 8ஆம் இடம் ஆதிபத்திய ரீதியா. அப்ப ஒரு ராசிக்கு 8வது ராசி என்னைக்குமே ஆகாது. இப்ப ரிஷபராசிக்கு 8வது ராசி எந்த ராசி? தனுசு ராசி. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் என்னைக்குமே ஆகாதுங்க. ஒரு தொழில் பார்ட்னரா இருந்தாலும் சரி, அதே போல ஒரு நண்பரா இருந்தாலும் சரி, அதே போல ஒரு லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, என்னைக்குமே ஒரு ஒத்து வராத ராசி அப்படின்னு சொன்னா 6வது ராசி 8வது ராசி தான். அப்ப ரிஷபராசிக்காரர்கள் 8வது ராசியான தனுசு ராசிக்காரர்களை தொழில் பார்ட்னரா வைத்துக் கொள்வது, திருமண பந்தத்தில் இணைப்பது, அதே போல நண்பர்களாக இருப்பது, இதெல்லாம் என்னைக்கும் ஆகாதுங்க. அவர்களால உங்களுக்கு கஷ்டம்தான் வரும். அவர்களால வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நிலைக்கு போனா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வராது. அதே போல திருமண பந்தத்துல முக்கியமா பாருங்க ஒரு 4 ராசிக்காரர்கள் என்னைக்குமே ஒரு ராசிக்கு 4 ராசி என்னைக்குமே ஒத்து வராதுங்க. ஒத்து வராதுன்னு சொல்றதை விட அவர்களை தவிர்க்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம். அவர்களாலேயும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும். பொதுவா 3வது ராசி, ஒரு ராசிக்கு 3வது ராசி 11வது ராசியும் பாருங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை கொடுக்கும். இப்ப ரிஷபராசிக்கு 3வது ராசி பாருங்க கடகராசி, ரிஷபராசிக்கு 11வது ராசி மீன ராசி. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களும் அதிக அளவு ஒத்து வர மாட்டார்கள் திருமண பந்தத்துல. லைஃப் பார்ட்னர் விஷயத்துல பாருங்க கடகராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே ஒத்து வராது. அது ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு 11வது ராசியான மீன ராசியும் பாருங்க அந்த அளவுக்கு ஒரு பெருசா ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. அதே போல 6வது ராசி துலாம், 8வது ராசி தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களும் திருமண பந்தத்துல உங்களுக்கு ஒரு பெரும்பான்மை அளவுல உங்களுக்கு ஒத்து வர மாட்டார்கள் அப்படின்னு உறுதியா நீங்க நம்பலாங்க. இந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு பெரிய அனுகூலம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு நட்சத்திர ரீதியா பார்த்தோம்னா இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு பெண்ணு பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு சில நட்சத்திரங்கள் திருமண விஷயத்துல மட்டும் ஒத்து வராது. அவங்கள லைஃப் பார்ட்னரா சேர்க்கவே கூடாது இந்த நட்சத்திரக்காரர்களை.
சரி, இப்ப கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில ஒரு பெண் பிறந்திருக்கு. அவங்களுக்கு பரணி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், அதே போல ஆயிலி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், புராண நட்சத்திரம் சேர்ந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. யாரு? கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி பெண்களுக்கு. அதே போல கார்த்திகை நட்சத்திரம், அதே போல ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கு. ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்குன்னா திருவாதிரை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கு அப்படின்னா எல்லா நட்சத்திரமும் ஒத்து வரும். அதாவது நட்சத்திர அடிப்படையில, ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு எல்லா நட்சத்திரமும் பெரும்பாலும் ஒத்து வரும். அதே போல ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு எந்தெந்த பெண்கள் திருமண விஷயத்துல ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த ரிஷபராசி ஆண்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், உத்திர நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அதே போல உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்குன்னா எந்த நட்சத்திரமும் ஒத்து வரும், ஜாதக கட்டமும் ஒத்து வருது, தசாபுத்திகளும் சரியா இருக்குன்னா திருமணம் செய்யலாங்க. பொதுவா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரமும் ஒத்து வரும். ஓகே, இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்துல பாருங்க, 6வது ராசியான துலாம், 8வது ராசியான தனுசு, 3வது ராசியான கடகம், அதே போல 11வது ராசியான மீனம், இவர்கள்லாம் பாருங்க திருமண பந்தத்துல திருமணத்துக்கு ஒத்து வராத ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே போல துரோகம் செய்யக்கூடிய ராசி பாருங்க, 6வது ராசி, 8வது ராசி. துலாமும் தனுசும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னைக்கும் துரோகம் இழைக்கக்கூடியவர்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.